4 4வது டேக்அவே என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒண்ணு பார்க்கலாம். ஒரு அரண்மனையில ஒரு எலி ஒண்ணு இருக்கு. அது அங்க இருக்க எல்லாரையுமே ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. ராஜாவுக்காக தயாரிக்கப்பட்ட சாப்பாட்டுலயா இருக்கட்டும், இல்ல மந்திரிகள் சபை நடக்கும்போது அங்க இடையில பூந்து கலாட்டா பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த எலி ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டு இருந்துச்சு. இதனால ரொம்பவே கோவப்பட்ட அந்த ராஜா அங்க இருக்க வேலையாட்களை எல்லாம் வச்சு அந்த எலியை பிடிச்சு கொல்றதுக்காக உத்தரவு போடுறாரு. அந்த ராஜாவோட வேலையாட்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த எலியை அவங்களால பிடிக்கவே முடியல. அந்த எலி மறுபடியும் அந்த அரண்மனையில ராஜாவை கோவப்படுத்துது. இதனால இன்னமும் கோவப்பட்ட அந்த ராஜா இன்னொரு அரண்மனையில இருக்கிற ஒரு பூனையை வாங்கி இந்த அரண்மனையில வளர்க்கிறாரு. ஆனா அந்த பூனையாலையுமே அந்த எலியை பிடிக்கவே முடியல. இப்ப ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, அயல்நாட்டுல இருந்து பெரிய பெரிய பூனைகள்லாம் வர வைக்கிறாரு. அந்த பூனைகளும் எவ்வளவோ முயற்சி பண்ணுது, ஆனா அந்த எலிய பிடிக்கவே முடியல. இதனால கோவத்தோட உச்சகட்டத்துக்கு போன ராஜா இப்ப ஒரு